சரிங்க. சகோதரி ராணி சேகர், சேலம். இவங்களுக்கு 10 வருஷமா ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை பாருங்க. நான் 10 வருடங்களாக பிசாசு போராட்டத்தினால் மிகவும் அவதிப்பட்டேன். எப்பொழுதுமே எனக்குள் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். இரவில் விடுதலை முகாமில் வந்து கலந்து கொண்டேன். உள்ளே வரும்போது விடுதலை முகாமில் வந்து கலந்து கொண்டேன். உள்ளே வரும்போது எனக்கு மிகவும் பிரச்சனையோடு தான் இருந்தது. கடைசி நாளில் பிசாசின் பிடியில் உள்ளவர்கள் விடுதலைக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள். அப்பொழுது நானும் என் தலையில் கை வைத்து ஜெபிக்கும் போது அலைக்கழிக்கப்பட்டு கீழே விழுந்து விட்டேன். நான் எழும்பி பார்க்கும்போது என் சரீரத்தில் ஒரு பாரம் என்னை விட்டு விலகினதை உணர்ந்தேன். என் உடம்பு முழுவதும் லகுவாக இருந்தது. பெரிய ஆச்சரியம். 10 வருடங்களுக்கு பிறகு அன்றுதான் நான் நன்றாக சாப்பிட்டேன். இப்பொழுது 6 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. எனக்கு எந்த பிசாசு போராட்டம் எதுவுமே வருவதில்லை. நன்றாக சாப்பிடுகிறேன், நன்றாக தூங்குகிறேன், எனது வேலைகளை நானே செய்கிறேன். இயேசு எனக்கு பெரிய விடுதலை கொடுத்தார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படி விடுதலை கொடுக்குற ஆண்டவரை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. பிசாசு 10 வருஷம் பிசாசு பிடிச்சிருக்குங்க. பிசாசை விரட்டணுன்னா இது வேணும், அது வேணும், இதை கொண்டு வா, அது கொண்டா, இந்த செய்யணும், அது செய்யணும், இவ்வளோ காசு, அதெல்லாம் கேட்டோம். இயேசு இலவசமாக விடுதலை தர. அவங்களே கை வச்சு இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு ஜெபிச்சாங்க. அவ்வளோதான். இயேசு அந்த ஜெபத்தை கேட்டு பிசாசை அந்த சரீரத்தை விட்டு விலகி போக செய்த உடனே விடுதலை. இயேசுகிட்ட வந்தால் விடுதலை பெற ரொம்ப சுலபங்க, ரொம்ப சுலபம். விசுவாசித்த இன்னைக்கு நிறைய பேர் விடுதலை பெற்றாங்க. வந்து சாட்சி சொன்னாங்களே, அந்த ஆவி என்னை விட்டு போயிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கோம், போயிட்டு எவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்க தெரியுமா. வந்து அவ்வளோதான். இயேசுக்கிட்ட வந்தாக்கி அவர் வந்து அதை கொடு, இதை கொடு, அது கேட்க மாட்டார். இங்கே வா, அங்கே வா சொல்ல மாட்டார். இருக்கு, நீ அந்த இயேசுக்கிட்ட போகணும். அங்கே ஒரு இயேசு இருக்கிறாரு, அந்த இயேசுக்கிட்ட போனால் அவனுக்கு சரியாயிரும். இந்த பட்டணத்தில் ஒரு இயேசு இருக்கிறாரு, அங்கே போனால் இது சரியாகும். அப்படிலாம் கிடையாது. ஒரே இயேசு எங்கே வியாபித்து இருக்கிறவர். அந்த இயேசுவின் பேரை சொன்னால பிசாசு ஓடும். அவ்வளோதான். நீங்கள் அந்த மாதிரி ஆண்டவர் யார் என்பதை நீங்களே கண்டுபிடிங்க. இவங்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். சரி, இப்போ 2 சாட்சி